வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, இந்தியாவில் அதிகரிக்கும் புற்றுநோய், பகிர் கிளப்பும் ஆய்வு முடிவுகள், என்னதான் பிரச்சனை? வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இந்தியாவில் கேன்சர் பாதிப்பு மிக வேகமாக அதிகரித்து வருவதால் இதனால் இந்தியாவை சர்வதேச கேன்சர் தலைநகரம் என்று அழைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதாக ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி உள்ளது. உலகிலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடுகளில் ஒன்று இந்தியாதான். இதன் காரணமாகவே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் சுகாதாரம் இதே போல சிறப்பாக இருக்கிறது என்று கேள்விட்டால் இல்லைதான் சொல்ல முடியும். நமது நாட்டின் சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து வெளியாகி இருக்குள்ள ரிப்போர்ட் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருவதாக இருக்கிறது. ஒருவரிடமிருந்து மற்றோருக்கு பரவுவதாக தொற்று அல்லது நோய்களில் கூட நமது நாட்டில் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக வல்லுநர்கள் கூறியிருக்காங்க. குறிப்பாக நாடு முழுவதும் கேன்சர் பாதிப்பு ஏற்படும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக வல்லுநர்கள் கவலை தெரிவித்திருக்காங்க. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு அப்போலோ மருத்துவமனை ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதுல இந்தியாவை அவர்கள் உலக புற்றுநோய் தலைநகரம் என்று சொல்லுகிறாங்க. இந்தியர்களின் 1/3 நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலைக்கு உள்ளாங்க. அதாவது அவர்கள் உடலில் உள்ள சுகர் லெவல் இயல்பை விட அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் நீரிழிவு நோய் என்று வகைப்படுத்தும் அளவுக்கு அதிகமாக இல்லை என்பது அதன் பொருளாகும். அதே போல்தான் 2/3 உயர் இரத்த அழுத்தம் பாதிக்கும் சூழலில் உள்ளதாக கூறப்படுகிறது. புற்றுநோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய்கள் மற்றும் மனநல கோளாறுகள் உள்ளிட்ட மற்றவருக்கு பரவுவதாக தொற்று அல்லதா நோய்களின் நாட்டில் அதிகரிக்கிறதாகவும் இது நாட்டின் ஆரோக்கியத்தையும் கணிசமாக பாதிக்கிறது என்று அதுல சொல்லப்படுகிறாங்க. குறிப்பாக கேன்சர் பாதிப்பு இந்தியாவில் கணிசமாக அதிகரித்து வருவதாக அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சர்வதேச அளவில் உலகின் புற்றுநோய் தலைநகரமாக இந்தியா மாறி வருவதாக அதுல சொல்லுகிறாங்க. அதிலும் இந்த பாதிப்பு இளைஞர்களுக்கு அதிகமாக ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கையிருக்காங்க. இந்தியாவில் பெண்களிடம் அதிகமாக ஏற்படும் கேன்சர் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருக்கிறது. அதே போல ஆண்களிடம் அதிகமாக ஏற்படுவது கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் உள்ளன. இந்தியாவில் மற்ற நாடுகள் காட்டிலும் விரைவாக புற்றுநோய் கண்டறியப்படுகிறது என்ற போதிலும் நாட்டில் உள்ள புற்றுநோய் பரிசோதனை விகிதங்கள் இன்னும் மிக குறைவாக உள்ளதாக அதுல சொல்லப்படுகிறது. கேன்சர் தவிர வேற இந்தியாவில் உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் ஆகியும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. 2016 உடல் பருமன் விகிதம் 9% இருந்த நிலையில 2023 ஆண்டு 20% உயர்ந்துள்ளது. இதே காலகட்டத்தில் உயர் ரத்த அழுத்த வழக்குகள் 90% இருந்த 13% அதிகரித்துள்ளது. நமது நாட்டின் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மட்டுமே மருத்துவமனைக்கு செல்வோம். ஆனால் அது தவறான ஒரு நடைமுறை. குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முறை நாம் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நமது உடலில் இருக்கும் சிக்கல்கள் நம்மால் கண்டறிய முடியும். இரத்த அழுத்தம், BMI ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்க முடியும் என்று அதுல சொல்லப்படுகிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.